ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நான் வந்து ரோட்லயே நின்னு பேசுறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற பேசுறது கேக்குதா இல்லையான்னு கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கேக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சீன்லாம் போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறோம். ஆனா சண்டே vlog வந்து எங்க வீட்ல கிடையாது. இவங்க வீட்ல, எங்க அம்மா வீட்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த வந்து சண்டே vlog வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு வந்ததால அம்மா வீட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா செய்ய போறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மு வந்து கறி வாங்க உள்ள போயிருக்காரு. இந்தா வாங்கிக்க வந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் இல்லாமல் கொடுக்க முடியாது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மு வந்து சிக்கன் எடுத்துட்டு வர்றாரு போயிட்டு. ஐயோ செம கப்பாடி, இது செம கப்பு. நான் அங்கே அதுக்குள்ள கையாடுற அண்ணன் தெரிஞ்ச அண்ணன். போலாமா? ப்ரோ எங்க வந்திருக்கீங்க ப்ரோ? பாப்பா ஒன்றும் இல்லை பாப்பா, அடுத்தது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து அரிசி வாங்கணும். ஸோ அரிசி தான் மெயின். அதில் அரிசி வாங்கிட்டு தான் கடைக்கு வந்திருக்கோம். சரி போ, பேக் பண்ணிட்டு வா. ப்ரோ என்ன பண்ணுறீங்க? ஓ ஓ ஐஸ் எடுக்கிறீங்களா? ஓகே ஓகே. பெருசாக தான் அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும், சின்னதாக எடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். என்ன என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்தது எங்கப்பா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஐஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கிங் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ஓஹோ, யார் சமைக்க வராங்கன்னா வீட்டில் போயிட்டு சொல்லிடுவாங்க. யார் சமைக்க போகிறா? நீதான். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மாவோட ஸ்பெஷல். அப்படியா? சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். என்ன ப்ரோ, பிரியாணி ரெடியா? பிரியாணி ரெடி. இங்கே பாரு, இப்போ தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கனில் பிரியாணியில் செய்ய போகிற சிக்கனா? அதில் வந்து மசாலா போட்டு ஊற வைக்க போகிறேன். இப்போ தான் ஓகே ஓகே. 65 ஒரு மசாலா. ஓ, அப்புறம் பிரியாணிக்கு ஒரு சிக்கனா? ஸோ 65க்கு ஒரு சிக்கனு, பிரியாணிக்கு ஒரு சிக்கனு. நான் தான் சொன்னேன். இது எது அது எது? இது பிரியாணிக்கு. அதுக்கு கார்ன்ஃப்ளவர் போடுவாங்களா? மசாலா ஒட்டுறதுக்காக. இது ஊற வச்சுன்னு வச்சுக்கேன், டேஸ்டா இருக்கும் சிக்கன். தெரியாது, இது கூட தெரியாம நீ சமைக்க வந்தீங்க? தெரியாதே. ப்ரோ என்ன ப்ரோ, கடையில் வந்து ஐஸ் வாங்குனீங்க, எடுக்கலீங்களா? பத்தீங்களா? அப்படியே நான் நாளைக்கு இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் காலி பண்ணலான்னு பார்த்தீங்களா? ஞாபகம் வந்துச்சு பாரு. பத்தியா, மேங்கோ ஃப்ளவரா? அருண் க்ரீம் ஐஸ்கிரீம் மேங்கோ ஃப்ளவர் சாப்பிடலாமா? பிரி ப்ரோ. நைனா நேதுராஜா ஐஸ். எனக்கு 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 இவ்வளோ பேருக்கு உண்டான்ல. எனக்கு 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 அப்பா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நட்சத்திர ஜன்னலில். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ். எங்கள் தங்கம் பாருங்களா, எப்படி பாரு பாருங்களா. மோம் மோம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறா? என்ன ப்ரோ பண்ணுறது? அப்புறம் எத்தனை நாளைக்கு சாப்பாடு? ஒரு வாரத்துக்கு பிரியாணியா? ஓ பாருடா. ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? கேஸ் எங்கே இருக்கு? என்ன சார், ரொம்ப நேரமாக கவுந்துட்டே இருக்கிறீங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வெங்காயம் போட்டிருக்காரு. இவ்வளோ நேரமாக அடுப்பாண்டே உட்காந்துன்னு அப்படி சொல்ல மாட்டேன். நீ அடுப்புக்கிட்டே இப்போ தான் வந்த. மசாலா பிரியாணி செய்யலாம், மசாலா இல்லாத பிரியாணி செய்யலாம். உனக்கு எதுதான் செய்ய தெரியும்? அதை எழுதி கொடுக்குவா பிரியாணி. அதுதான் அப்படிதான் செய்ய தெரியும். உனக்கு வேற என்ன தெரியும்? ஒரு நாள் பிரியாணி கடை வைக்க போற மாதிரி நீ பிரியாணி கடையில் லைனில் நிற்க போகிற.
எதுக்கா பிரியாணி வாங்குவோம். ஆஹா பாரு ஆமா இதெல்லாம் அப்டேட் பண்றதுக்கு நமக்கு வந்து நெட் வேணும்ப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை குட்டி டான்ஸ் ஆடினுக்கு. இவரு நான் எடுக்கல, கரெக்டா மறைச்சி எடுக்கிறேன். ஆப்பா இரு வத மட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ப்பா. இவர் யானையில் ஆடுறாரு, இந்த அம்மா டான்ஸ் ஆடுறாங்க, இவர் சுற்றி சுற்றி கீழே விழுந்துங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய சொன்னால் கண்ணை மூடிட்டே செய்கிறாரு. இங்கே பாருங்க, வெங்காயம் இன்னும் இந்த பக்கம் முட்டை வேகுது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகுது, இந்த பக்கம் அம்மா தூங்குறாரு. கீரிக்கு போகிறாங்க, ஓரத்தில் ஷார்ப்பாக இருக்கு. அப்புறம் இங்கே ஒலிக்குது அங்கே ஒலிக்குது, நான் உயிர் எடுத்துன்னு ப்ரோ தூங்க வந்து போதும் ப்ரோ, எழுந்துருங்க ப்ரோ. எந்த லெவல்ல இருக்குதுன்னே தெரியல ப்ரோ. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இன்னும் தக்காளி பேஸ்ட் ஆகலையே. இல்ல இது போதுமா? போதுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன்னு வெச்சுங்க. கரெக்ட்டா இதுலயே வந்து லைட்டா அடி பண்ணிட்டு லைட்டா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் லைட்டா தடவி விட்டு மசாலாலாம் போட்டு அது போட வேண்டிய மசாலா, அந்த உப்பு மிளகா காரம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி தூள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கலர்ஃபுல்லா இது அம்மா செய்யற பிரியாணி சாப்பிட்றதுக்கே நாக்க எச்சு ஊறின்னு வெயிட் பண்ணின்னு இருக்கேன் நான். சரிப்பா, இஞ்சி பூண்டு போட்டுக்கலாமா? இதோ வரேன். என்ன போடுறப்பா? எதுவா? சரி. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரு பிரியாணி செய்யறன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் என்ன வாங்கிட்டு இருக்காரு. பழவது மட்டும் தான் ஏன் வேலை. அதான் போல இது. ஆமா. அப்படியே கொட்டையா? கொத்தி விட்டு தண்ணியோடனா. ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் இப்ப போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரல் போட்டுருக்கீங்களா? ஏன் ஈரல் என்ன பண்ணுவ? ஈரல் 60 போட்டுருக்கா? ஏன் இதுல இருக்கட்டும், குழந்தைங்க கொடுக்கலாம். அப்படி ஃபுல்லா போட்டுருக்கீங்க? வெந்துடும். கொரோனாயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி கலர்ஃபுல்லா ரெடி ஆகுது. நல்லா இல்லைனா மட்டும் இதுக்கு பரவாயில்லைங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் கலர் தான், நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சிருக்கா, எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இருக்கற. ஆமா ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய சொன்னா சுத்தி வந்து விளையாடி நிக்கிறாரு அந்த குண்டாங்கூட. ப்ரோ நான் ஒரு காலத்துல சொல்லுங்க நிறைய எதிர்பார்க்கறேன். கொரோனா லாக்டவுன்ல நான் தான் ப்ரோ எங்க ஏரியால பிரியாணி சாப்பிட்டுறேன். நீ வேற தண்ணி வந்து மூஞ்சி தொச்சின வந்தனே பல்ச்சுனுகிற வெள்ளையா. பத்தியா எவ்வளவு வெள்ளையங்கற பத்தியா? நிஜமா கலராகறமோ. பரா உன் அழகின் ரகசியம் வேர்வை தண்ணி தானே. அதுதாண்டி என்னோட உடம்பு ஏன் கிடைக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பிரியாணி வந்து ரெடி ஆகுது, அரிசி போட்டாச்சு இல்லை? நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம். எப்பவுமே சீரக சம்பாவில் பண்ணுவோம், இன்னைக்கு வந்து புதுசாக பாஸ்மதி ரைஸில் பண்ணுறோம். தண்ணி கொதிச்சிச்சா? நல்லா கொதிச்சிச்சுப்பா. போதும் நினைக்கிறேன். போதும் கலர் வந்து. புதினா தம் போடும்போது இப்போ எவ்வளோ என்ன பண்றீங்க சார்? வச்சதை எடுக்கிறீங்க, சரியா வைக்கிறியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு
10 நிமிஷம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டிருக்கோம். தம் பிரியாணி. ஆமா, எனக்கு அது மட்டும் தான் செய்ய தெரியும், வேற எதுவும் செய்ய தெரியாது. சோ மாஸ்டராவே மாறிட்டியே தோல்ல துண்டு போட்டு. எஸ். ஏய், பிரியாணி ஒதிரி விடாத அழுக்கலாம். மசாலா எல்லாம் போட்டுருக்கேன், எப்படி இருக்கு போய் பாரு. என்ன மசாலா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டிருக்கோம், ரெடி ஆனோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வாசனையே வரல ஃப்ரெண்ட்ஸ். நானும் பாருங்களா, இன்னும் வந்து பாக்குறேன், பிரியாணி வாசனையே வரல. நீ செஞ்சா அப்படிதான் இருக்கும் முடியுது. என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ப்ரோ, கலருவீங்களா? ஒரு பிளேட் 50 ரூபாய். பிரியாணி வாசனையே வரலையே எந்த பக்கம் பார்த்தாலும். வாசனையே வரலையப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், வாசனை இல்லாத பிரியாணி தான் நல்லா டேஸ்டா இருக்குமா. இந்த பக்கம் 65 ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லா. அப்படி இது இதெல்லாம் போட்டு தட்டுல சூடாகுது பாருடா. சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இதுன்னு. சீக்கிரம் சொல்லு. அது மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு? புரியல. டேஸ்டியா இருக்குதா? பாருடா. சொல்லுப்பா அடுத்ததா. நல்லா இல்லையா? சரி, அப்ப எடுத்து வச்சுட்டு தனியா. இல்ல சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு, உண்மையிலே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஐயா, நிஜமா டேஸ்ட் நல்லா இருக்கு. 65 சாப்பிட்டு சொல்றேன். 65 நான் செய்யலையே. சூடா இருக்கு. என்னாச்சு? சொல்லு. சூப்பரா இருக்கு பிரியாணி 65. ஓ. பச்சடி அல்டிமேட்டா இருக்கு. ஓ, நல்லா இருக்குதாப்பா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல சண்டே ஸ்பெஷல் வந்து பிரியாணி 65 முட்டை. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.